இந்த 5 நிமிஷம் வீடியோல இந்த துணி விஜய் கிட்ட எப்பொழுதும் இருந்ததே கிடையாது. திடீர்னு எப்படி இந்த துணி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த துணி இல்லை பேசுறாருலங்க ஒரு துணி. சிஎம் சார் 4 நிமிஷம் வீடியோ பேசுங்க. சிஎம் சார் நான் இங்கதான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், அங்கதான் இருப்பேன். ஆமா, நீங்க ஆபீஸ் போய் தெரியாது எங்களுக்கு. என்ன பெரிய ஏதோ தியாகி மாதிரி நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டுலதான் இருப்பேன், நீங்க வாங்க, நீங்க எங்க இருந்தா உங்களை தூக்குவாங்க தப்பு பண்ணீங்கன்னா. நீங்க ஏதோ பெரிய தியாகி மாதிரி நான் இங்கதான் இருப்பேன் அங்கதான் இருப்பேங்கிறீங்க, நடிக்கிறீங்க நீங்க அப்படியே. நான் சொல்றேன் சார், நல்லா வாங்க, சிறப்பா இருங்க, உங்களுக்கு பெரிய ஒரு ரசிக பட்டாளம் இருக்கு, நல்லா வாங்க, வந்து முதலமைச்சர் ஆயிருங்க. ஆனா முதல்ல எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கு. இன்னைக்கு வந்து 40 பேரை கொண்டு 40 பேரை கொண்டு அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நீங்க 40 பேரை கொண்டுட்டீங்கன்னு நேரா சொல்றது சரியா சார்? ஏன்னா அவரு மட்டுமா பொறுப்பு? என்னுடைய சார் அரசுக்கும் அதே அளவுக்கு பொறுப்பு இருக்குல்ல. எனக்கு நான் எப்பயுமே வந்து பேசிட்டு போவேன், அதை தான் பண்ணேன், அதை தாண்டி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலங்கிறாரு சார் அவரு. என்ன சார் எனக்கு புரியல. நீங்க கிளம்பி வருவீங்க, உங்களுக்கு அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுல? அரசு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க எங்க இருப்பாப்பா இருப்ப, என்னப்பா பெர்மிஷன் வேணும்தான் கேட்கும். நான் தொடங்குறேங்க, கலைஞர் நடத்தாத மாநாடு இல்ல, சரியா? கலைஞர் நடத்தின மாநாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த தலைமுறைக்கு. ஆனா ஒவ்வொரு மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான மனிதர்கள் கூடும் பொழுது ஒவ்வொரு முறையும் தன் மாநாட்டை முடிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, எல்லாரும் ரொம்ப பத்திரமா நிதானமா பதட்டம் இல்லாம ஊர் போய் சேருங்க, நீங்க ஊர் போய் சேர்றதை தூங்காம நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதற்கு பின்னாடி அவரை பார்த்து அரசியல் பழகியதால் விஜயகாந்த் என்ன சொல்லுவார் அப்படின்னா, விஜயகாந்த் வந்து கலைஞர் போல சுருக்கமா சொல்லாம கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசுவார் மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம். டிரைவர்லாம் வேகமா வண்டி ஓடாதீங்க, ஆமா டிரைவர்லாம் வண்டியும் ஓட மாட்டாங்க, இங்க பாரு நீ எல்லாம் வேகமா போக கூடாது, பத்திரமா போகணும், போற வழியில 5 பேரா சேர்ந்து போகணும், 10 பேரா சேர்ந்து போகணும், ஒத்த ஊருக்கும் சேர்ந்து போயிட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படிப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தூங்குவார் விஜயகாந்த்? தூங்க மாட்டாரு. இந்த பிரேமல கேட்பாரா, என்னம்மா 1.5 லட்சம் பேர் போயிட்டாங்க கேட்பாரா? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா சொல்ற ஆறுதல் வார்த்தை அது, டேய் தம்பி எல்லாம் நீங்க பத்திரமா போங்க, உங்களுக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.